இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்கிறார். அதாவது நாங்கள் தனியாக போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம், உள்ளாட்சி தேர்தலில் தனியாக நிற்பதற்கு தயாராக இருக்கிறோம், இந்த குதிரை பேரத்தை எங்களால் சகித்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? சகித்து கொள்ள முடியாதுங்கிறத கொஞ்சம் சாஃப்டாக சொல்லியிருக்காரு. அது நியாயம் இல்லை, பகவான் பார்த்துட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சினிமா டைலாக்ல வர மாதிரி அது சொல்லியிருக்காரு. ஆனால் தனித்து நிற்க என்ன கேட்டால் சண்முகத்தை விட வீரபாண்டியன் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கார் இந்த விஷயத்தில். தாவேக்கா, நான் மொத்தமாக சொல்லலை, தாவேக்காவுடனான கூட்டணி இது ஏதோ சுத்தப்படலையே அப்படின்னு அவர் கொஞ்சம் முன்னாடியே சுதாரிக்கிற மாதிரி தெரியுது. ஆரம்பத்துலேருந்தே ஒரு மாதிரி தள்ளி இருந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா சண்முகம் ரொம்ப பொத்தாம்பதுவாகவே பேசிகிட்டு இருக்காரு ஆரம்பத்துலேருந்து. ஜனநாயக சக்தி, சண்முகம் ஒரு அப்சல்யூட் சரண்டர் ஸ்டேட்டில் நிறைய தரம் பேசினார். அதாவது தாவேக்கா எப்படியெல்லாம் டைவர்ஷனை பண்ண விரும்புதோ, இந்த முக்கியமான பிரச்சனைகளிலிருந்து அரசியல் களத்தை திருப்புறத்துக்கு தாவேக்கா எடுக்கிற முயற்சிகளுக்கு ரொம்ப துணை போகிற மாதிரியான பல கருத்துக்களை சண்முகம் சொன்னார். ஆமாம், குதிரை பேரத்தை பற்றி அவர்கிட்ட கேட்டப்ப அவர் நிறைய எம்எல்ஏக்கள் மாறுறாங்களே அப்படின்னு ப்ரெஸ்ஸில் கேட்டப்ப அவர் நிறைய பேர் எங்கே மாறினாங்க, 5 பேர் போயிருக்காங்க அவ்வளோதானே அப்படின்லாம் சொன்னார். இன்னொன்று, அது அதிமுக திமுக பேசுனாங்கங்கிற குற்றச்சாட்டை அவர் பல முறை திரும்ப 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 கொண்டு வந்துகிட்டே இருந்தார். 40 நாளில் மறுபடி கொண்டு வந்தார். அது அங்கே இருக்கிறவர்களுக்கே ஒரு மாதிரி அசூயை ஏற்படுத்துகிற அளவுக்கு, மார்க்சிஸ்டில் இருக்கிறவர்களுக்கே ஒரு மாதிரி லேசாக ஒரு அசூயை ஏற்படுத்துகிற அளவுக்கான அதெல்லாம் போச்சு. வீரபாண்டியன் ரியாலிட்டியை உணர்ந்துட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இடதுசாரி எப்படி தன்னுடைய ஈவன் 1% 2% தனக்கான ஆட்களை என்ன சொல்லி ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்களை கூப்பிட முடியும்? அண்ணன் எவ்வளோ மாசாக இருக்கார் பார்த்தியா, அண்ணன் ஹேர் ஸ்டைல் கும்முன்னு இருக்குல்ல, இப்படியெல்லாம் சொல்லி ஒரு மார்க்சிஸ்டால் ஒரு இடதுசாரியால் ஆட்களை கொண்டு வர முடியாது. ஆக்சுவலாக அவங்க தொண்டர்கள் இருக்கிற தொண்டர்களையும் அவங்களால ஏற்றுக்க முடியாது அந்த வருஷனை. அங்கே எனக்கு படுறது என்னன்னு சொன்னால், மேல் மட்டத்தில் இருக்கிற சில இன்ஃப்ளூயன்ஷியல் லீடர்ஸ், சிபிஎம்லையும் சரி சிபிஐலையும் சரி, நாம் தாவேக்காவோடு இருக்கலாம் அப்படின்னு நெருக்கடி கொடுக்கறது போலவும், பிறர் ஓரளவு களத்தில் செயல்படுகிற ஒரு ஈவன் எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் நம்ம கொள்கைக்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு மெஜாரிட்டி இதற்கு எதிராகும். அதாவது ஒரு பலம் இல்லாத முடிவெடுக்க தீர்மானிக்கிற இடத்துல இல்லாத பலர், ஆனால் அவங்க தான் கட்சியோட டெபாசிட் மாதிரி, அவங்க இந்த கூட்டணிக்கு எதிராகவும், பட் கட்சியில் செல்வாக்கு செலுத்துகிற சிலர் இது வேணும்னு சொல்கிற மாதிரி இந்த இரண்டு பெண்டுலம் மாதிரி ரெண்டுக்கும் நடுவில் அல்லாடுறாங்கன்னு புரியுது. பட் வீரபாண்டியனோட ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ இந்த ஒரு 20 நாளில் இந்த ஒரு 50 நாளில் அவர் தெரிஞ்சிட்ருப்பார். டாஸ்மாக் ஊழியர்கள் விவகாரத்தில் பாருங்கள், ஊழியர்களுக்கு நீ சம்பள உயர்வு கொடுக்குற, அந்த 10 ரூபா வாங்குறது ஒரு பிரச்சனையாகுது அப்படின்னு சொன்னால் அவங்கள கூப்பிட்டு ஒரு முறையாவது உட்கார வச்சு பேசியிருக்கணும். இவங்க தன் போன போக்கில் 25% ஊதிய உயர்வு பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியலாம். 12,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு 25% ஊதிய உயர்வு என்ன தரப்போகுது? 15,000 ரூபா வாங்குறவங்களுக்கு 25%ங்கிறது ஒன்றுமே இல்லை இன்றைய நிலையோட கவனிச்சா. அதுக்கு அவங்க கொடுக்குற விளக்கம் இருக்குல்ல, என்ன சொல்கிறாங்க? 2-3 பாயிண்ட் சொன்னாங்க. நிதிச்சூழலை கருத்தில் கொள்ள வேண்டும், பாயிண்ட் நம்பர் 1. எதிர்கட்சிகளோட பிரச்சாரத்துக்கு பலியாயிடக்கூடாது, பாயிண்ட் நம்பர் 2. அடுத்ததாக ஒன்று, எங்கள் கூட தான் இருக்காங்க, விளைவுகளை யோசித்து நீங்கள் எங்கள் கூட இருங்க, அரசுக்கு எதிராக செயல்படாதீங்க. இது என்னென்னா, நான் உன்னை கூப்பிட்டெல்லாம் பேச மாட்டேன், இது ஒரு மிரட்டல். ஒழுங்கு மரியாதை, கவர்மெண்ட் சொல்கிறத கேட்கலன்னா நீ அவ்வளோதான் அப்படிங்கிற மிரட்டல். அது இந்த போக்கு தான். அப்போ இது ஒரு அறிவிப்பு. அது இந்த போக்கு தான் இனிமேல் தொடருங்கிறது. அதே போல் தான் எல்லா இடத்துக்கும் ஆய்வுக்கு போகிறாங்க. ஸ்கூலில் எல்லாம் வெவ்வேறு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்றாங்க. 5 நாளும் பிடி பீரியடு வையின்றார் ஒருத்தர். 5 நாளும் பிடி பீரியட் இருக்கணும்னா உங்களுக்கு மல்டிபிள் கிளாஸஸ் கிரவுண்டுக்கு வரும். மல்டிபிள் கிளாஸஸ் கிரவுண்டுக்கு வருதுன்னா உங்களுக்கு 2-3 பிடி டீச்சர்ஸ் வேணும், ஆட்களை இன்க்ரீஸ் பண்ணணும், கிரவுண்டு பெருசாக இருக்கணும். இவ்வளவும் இருக்குது ஒரு அறிவிப்பில். இது எல்லாமே சுற்றி வளைச்சி எங்கே வரும்னா, ஏற்கனவே இருக்கிற தொழிலாளியை கசக்கி புளிகிற மாதிரி வரும், ஓடுவாங்க. இன்னும் இன்னும் மார்க் பண்ணி வைங்க, அடுத்த 2-3 வருடங்களில் எத்தனை அரசு மருத்துவர்கள் அல்லது மருத்துவ பணியாளர்கள், எத்தனை ஆசிரியர்கள் வேலையை விட்டு பிச்சுட்டு ஓடுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா இவங்க எக்ஸ்ட்ரா ஆள் போடாமல் புழிஞ்சு எடுத்தாங்கன்னா இது அவ்வளவும் தொழிலாளர் விரோதமாக தான் போய் முடியும். அண்ட் ஊழல், குதிரை பேர குற்றச்சாட்டு எல்லாமே ஒன்றா வந்துட்டுருக்கு. 100 கோடி லேண்டு 100 நாள் கூட ஆகலை, 100 கோடி லேண்டை கைமாறிடுச்சுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வருது. அந்த குற்றச்சாட்டுக்கு நடவடிக்கைன்னு சொல்லி ஆளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஆளை சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான பல்வேறு புகார்கள் வருது. இப்போ குவாரி வரப்போகுது,
அடுத்ததாக இந்த பெட்ரோலியம் எடுக்கிறதுக்கு ஏதாவது அனுமதி கொடுக்கலாம். கன்னியாகுமரியில் ஒரு கனிம வளத்தை, ஒரு அரிய வகை கனிமங்களை எடுக்கிறதுக்கான ஒரு டெண்டரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, உள்ளூர் மக்கள் எதிர்க்கிறதுன்னு சொல்லி. ஒரு கம்யூனிஸ்டால் இப்படிப்பட்ட ஒரு அரசோட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். இப்போ இவ்வளோ நாளாக இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு சாஃப்ட் அப்ரோச் வந்து கடைபிடிச்சாங்க. எந்த இடத்துலையுமே வந்து நேரடியாக அவங்க அக்யூஸ் பண்ணுற இடத்துல இல்லை, அப்படி செய்திருக்கக்கூடாது, அப்படி செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை மெயின்டைன் பண்ணாங்க. குறிப்பாக சண்முகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா, அவங்களாகவே விருப்பப்பட்டு வந்தாலும் நீங்கள் உங்கள் கட்சியில் அவங்கள சேர்த்தா அது தப்பான முன்னுதாரணம் ஆகிடும், இப்படிப்பட்ட லாங்குவேஜ் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ முதல் முறையாக இவர் வந்து தோஸ் இன் பவர், அதாவது அதிகாரத்தில் இருப்பவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த பேட்டியில், அதிகாரத்தில் இருப்பவர்களே குதிரை பேரத்தில் ஈடுபட்டால் அது வந்து மக்களுக்கு ஒரு பெரிய விளைவை உருவாக்கும் அப்படின்னு நேரடியாக அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிற இடத்துக்கு நகர்றார். ஸோ இது எந்த பாயிண்ட்லேருந்து இது நகர வேண்டிய இடம் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த 4ஆம் தேதி ஒரு கூட்டம் போட்டாங்கல்ல ஸ்டார் ஹோட்டலில், 4 நிமிஷம் கூட்டணி கட்சிகளோட பேசினார் இல்லையா? தன்னை சந்திக்க வர்ற நடிகர்களுக்கு கொடுக்குற நேரத்தில் 10ல் 1 பங்கு இது அவர் கொடுக்குறது. ஓகே, அது அவரோட சாய்ஸ், யாருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறதுங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒருத்தரோட விஷயம். அண்டு எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணுறாங்கிறதுனால எம்ஜிஆரை பற்றி கண்ணதாசன் ஒரு புக் எழுதியிருப்பார், கோமாளி தொப்பியெல்லாம் போட்டி விட்டு எம்ஜிஆரை பற்றி ஒரு பேர் மறந்துட்டேன். அந்த புத்தகத்தை மொத்தமாக பறிமுதல் பண்ணாங்க. இப்போ கிடைக்கிறத எங்கேயோ ஒரு முக்கில் ரொம்ப வருஷமாக தேடி கிடைச்ச ஒரு காப்பி. அதில் ஒரு வரி அவர் சொல்லுவார், எம்ஜிஆரை பார்க்குறதுக்காக அமைச்சர்கள் உயர் அதிகாரிகள்லாம் மணிக்கணக்கில் வெயிட் பண்ணுவாங்க, ஒரு குரூப் டான்ஸர் சர்வசாதாரணமாக பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. கண்ணதாசன் வந்து கலைஞரை பற்றி எழுதுனது பேசப்பட்ட விவாதிக்கப்பட்ட அளவுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் பேசப்படவே இது அது 1-2 இல்லை. அதான் கலைஞரில் கூட அது நீங்கள் குறிப்பாக அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுக்கவே முடியாது. இதில் வந்து 100 பாயிண்ட் எடுக்கலாம். அவர் என்னென்னலாம் பண்ணாருங்கிறத வந்து ரொம்ப விலாவாரியாக எழுதியிருப்பார். அது பேசுபொருள் ஆகிடக்கூடாதுன்னு தான் அவருக்கு அரசவை கவிஞர் பதவி கொடுத்து இந்த புத்தகத்தை மொத்தமாக பறிமுதல் பண்ணாங்க. அதே பேட்டர்ன் இப்போ வருது. நம்ம அதுக்குள்ளே போகலாம் வேணாம். ஏன்னா நம்ம செலக்ட் பண்ண பிறகு அதில் போய் நோட்டம்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் சட்டை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, அது டிசைன் சரியில்லை, கிழிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. சட்டை வாங்கினது சட்டை கிளிகிற வரைக்கும் போட்டு தான். ஆமாம், அதுக்கு சட்டை கிழிஞ்சிருந்தாலும் நீங்கள் வாங்கி தான் வச்சுக்கிட்டு ஆகணும். நோ ரிட்டன் பாலிசி, இதெல்லாம் நம்ம அதை விட்டுருவோம். இங்கு இவங்க 4ஆம் தேதி இவங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க. அந்த கூட்டம் குறித்து வந்த செய்தி, அதிகாரப்பூர்வமற்ற ஊடகங்களில் விவாதிக்கப்பட்ட செய்தி என்னென்னா, இது கூட்டணி கட்சிகளை வான் பண்ணுறதுக்கான ஒரு கூட்டம். நீங்கள் எங்களுக்கு டிஎம்கேக்கு கொடுத்த அளவுக்கான சப்போர்ட்டை கொடுக்கலன்னா நீங்கள் இல்லாமலே கூட எங்களால் ஆட்சியை நடத்த முடியும், உங்களை நம்பியெல்லாம் கவர்மெண்ட் இல்லை, அண்ணனுக்கு இதெல்லாம் பிடிக்கல, இந்த செய்தியை கன்வே பண்ணுறதுக்கு தான் அந்த கூட்டம். எனக்கு தெரிஞ்ச ஒரு முதல்வர் கூட்டணி கட்சிகளோட கையை பிடிச்சி கையை கூட தூக்கலை. ஆமாம், ஆதவ அர்ஜுனா தான் இருந்தார் அந்த கூட்டத்தில். அவ்வளோதான், போதும், உங்களுக்குலாம் அது போதும். எல்லா கூட்டத்துக்கும் ஒரு கம்பெனி முதலாளி வந்து சில டீலுக்கு தான் வருவார். ஆனால் அந்த கூட்டத்திலே பங்கேற்பதில்லை அப்படிங்கிற முடிவில் தானே கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துறாங்கல்ல. அங்கே பங்கேற்கலைனாலும் கூட மெசேஜ் அதுக்கு முன்னாடியே போய் பார்த்துட்டு வந்துறாங்க. ஒரு கௌரவம் தான் அது. சில பேரை பத்திரிக்கை பையன் அனுப்பலாம், சில வீட்டுக்கு பத்திரிக்கை அப்பா தான் போய் கொடுக்கணும் இல்லையா, வீட்டில் பெரியவங்க தான் கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட். பட் மெசேஜ் கன்வே பண்ணுறது இந்த மாதிரி தான். அது நம்புகிற மாதிரியான செயல்கள் தான் அடுத்தடுத்து நடந்தது. உடனடியாக எல்லாரும் தங்களோட டோனை மாற்றினாங்க. திரும்ப ரொம்ப அக்ரெசிவாக அதை பேசுனாங்க. அதிமுக பேச்சுவார்த்தை நாங்கள் அப்படியே உதறிட்டோங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துச்சு. ஒரு மாதிரி அவரை சிஎம் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியான சில பாயிண்ட்டுகள்லாம் அவங்கள்ட்டேருந்து வந்தது. அதன் பிறகு இவங்க இன்னும் தீவிரமாக அதிமுகலேருந்து ஆட்களை கொண்டு வந்தாங்க. விஜயபாஸ்கரை சேர்க்கிறது எந்த வகையில் கம்யூனிஸ்டுகளுக்கு நெருக்கடினா, விஜயபாஸ்கர் அவர் இன்னும் சில பேரை கூப்பிட்டு வருவார். லைனில் வெயிட்டிங்கில் இருக்காங்க ஒரு 10 பேர், என்னென்ன கொடுக்குறது என்ன ஏதுங்கிறதெல்லாம் பேசி முடித்த பிறகு அவங்களுக்கான பதவியோ என்னவோ ஒன்று கொடுத்த பிறகு அவங்க இன்னும் 10 பேர் 12 பேர் கூட வருவாங்க அப்படிங்கிறதான் தகவல். இடையில் நேற்று ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த செய்தி என்னென்னா, ஆகஸ்ட் 15க்குள்ளே இன்னொரு 10 எம்எல்ஏக்கள் அதிமுகவிலேருந்து தாவேக்கால் இணைவதற்கு. அப்படின்னா அதோட பொருள் என்ன? ஆகஸ்ட் 15க்குள்ளே விசிக கம்யூனிஸ்ட்லேருந்து தாவேக்கா விடுதலை பெறணுங்கிறது தான். இந்திய விடுதலை நாளுக்கு முன்பு, சுதந்திர தினத்துக்கு முன்பு நாம் இவங்கள்ட்டேருந்து சுதந்திரம் வாங்கிடணும். எதுக்கு இந்த வேஸ்ட் லக்கேஜை தூக்கிட்டு? அவங்களுக்கு வேண்டியது ஒரு கண்ணை மூடிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுறது. ஆனால் கண்ணு மூடிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுனா இந்த கட்சிகள் இருக்காது. இப்போது திருமாவளவன் ஒரு வருஷம் முன்னாடி அவரோட முற்போக்கு வட்டாரங்களில் அவருக்கு இருந்த ஸ்டேட்டஸையும் இன்று அவர் குறித்து அந்த வட்டாரத்தில் விவாதிக்கப்படுறதையும் கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரோலர் கோஸ்டர் இது ஷிஃப்டர் எங்கேயோ உயரத்தில் இருந்து தடாலடியாக கீழே விழுந்து அதை ரிப்பேர் பண்ண அவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் திரும்ப ஒரு படுகொலிக்கு போகிற மாதிரி மாற்றி பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு இமேஜ் உருவாயிருக்கு. அவர் இவங்களையும் கன்வின்ஸ் பண்ண முடியல, அவங்களையும் கன்வின்ஸ் பண்ண முடியல. இந்த நிலைமை தானே இவங்களுக்கு வரும். இப்போ ஏடிஎம்கே இன்னொரு 10 பேர் உள்ளே வந்துட்டாங்கன்னா இவங்கெல்லாம் டெட் வெயிட்டு,
தாவேக்காவுக்கு. ஏடிஎம்கேவை சேர்ப்பதில் இவங்க தீவிரமாக இருக்கும்போது இன்னொன்று அந்த 17 எம்எல்ஏ ஆகுது கணக்கு. ஏற்கனவே ஒரு 7, புதுசாக ஒரு 10 வந்தாங்கன்னா 17 234 கழிச்சிட்டோம்னா 217 ஆகிடுது. அதில் மெஜாரிட்டிங்கிறது 109 தான். ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு 107 இருக்குது. காங்கிரஸ் மட்டும் கூட இருந்தாலே போதும். இல்லை, இப்போ காங்கிரஸுக்கும் அடுத்தது ஏடிஎம்கே இந்த எண்ணிக்கையில் உள்ள வந்ததுன்னா காங்கிரஸும் அவசியம் இல்லை. இப்போ இருக்கிற ராஜினாமா பண்ண நம்பர்களை அவங்கள வின் பண்ணிட்டாரு. தேர்தல் முடிஞ்சால் காங்கிரஸும் தேவையில்லை. இல்லை, ஐ மீன் இன்னும் 10 பேர் வந்தா இப்போதைக்கு இருக்கிற நம்பரில் காங்கிரஸ் கூட இருக்கலாம். பட் காங்கிரஸ் வேற ஸ்டோரி. அவங்க காங்கிரஸ் எப்படி வச்சுருப்பாங்க 2029 வரைக்கும் டெல்லியில் ஏதாவது பேசுறதுக்கு காங்கிரஸ் வேணும். அண்ட் காங்கிரஸ்காரங்க தாவேக்காவை விட ரொம்ப முரட்டுத்தனமாக சப்போர்ட் பண்ணுறதுனால காங்கிரஸ் ஓரளவுக்கு இருக்கலாம். இது இப்போ ஒருவேளை தாவேக்கா எட்டி உதச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதன் பிறகு சமூகத்தை வீரபாண்டியனும் இவங்களோ சிபிஐயோ சிபிஎம்மோ சமூகத்தை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போவே சுதாரிச்சிட்டோன்னா கொஞ்சம் மான மரியாதையோட அரசியல் பண்ண முடியும். தாவேக்கா விரட்டின பிறகு ரோட்டுக்கு வந்தால் அது ரொம்ப சிக்கலாயிடும். அண்ட் இவங்களை காப்பாற்றுறது எந்த வகையிலையும் சாத்தியம் இல்லை. இப்போ திமுகவிலையும் கம்யூனிஸ்டுகள் எதிர்த்து போராடினாங்க. இந்த சாம்சங் விவகாரம், இந்த தலித் மக்கள் மேலே நடக்கிற தாக்குதல், நிறைய போராட்டங்கள் நடத்தினாங்க. ஆனாலும் திமுகவோட அனுசரித்து போகிறதுல அவங்களுக்கு வேறு சில உறுதியான லாபங்கள் இருந்தது. என்னென்னா பாஜகவை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்ப்பாங்க, ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லா சமயத்துலையும் லீகல் ஃபைட் ஆகட்டும் அல்லது ஒரு போராட்ட வடிவிலானதாகட்டும், ஏதோ ஒரு மசோதாவை பார்லிமெண்ட்டில் ஒன்றா சேர்ந்து எதிர்க்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வரும். ஒரு சாதாரண கம்யூனிஸ்ட் தொண்டரை திமுக கூட்டணி விவகாரத்தில் கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸி. கரெக்ட். இதை விட்டுட்டோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். ஏன் நேஷனல் வைடாக எல்லாரையும், இன்ஃபேக்ட் ஸ்டாலின் தான் அந்த இந்தியா அலையன்ஸோட பைண்டிங் ஃபேக்டராகவே இருந்தார். அது எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறதுக்கான அந்த ஸ்டேட்டஸில் அவர் தான் இருந்தார். இப்போது அது எதையும் தாவேக்காவால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஆனால் பண்ணுறதுக்கான பாயிண்ட் இல்லை. டிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ணி டிவிகேவை அந்த இடத்துல ஃபிட் பண்ணுறதுக்கு எந்த அடிப்படை தகுதியும் இல்லை, அவர்களுக்கு அந்த விருப்பமும் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு அந்த விருப்பமே இல்லை. காங்கிரஸ் மினிஸ்டர் அவர் யூஜிசியை கொண்டு துணைவேந்தர்களை நியமிக்கிற குழுவில் யூஜிசியை சேர்க்குறாரு. இது அப்சல்யூட் மெஜாரிட்டியாக கவர்னருக்கு கொடுக்கும், யூனியன் கவர்மெண்ட்டு கொடுக்கும். இனி போயிடுச்சு, அவ்வளோதான். இன்னுமே தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் காலியாக போகுது. ராகுல் காந்தி என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காரோ, இன்ஸ்டியூட்டுங்களை எல்லாம் கைப்பற்றுறது, ஆர்எஸ்எஸ் கைப்பற்றுதுன்னு கடந்து அங்கே நார்த்தில் உருண்டுகிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு காங்கிரஸ் மினிஸ்டரு அப்படியே தூக்கி தங்கத்தட்டில் வச்சு கொடுத்துருக்காரு. ஆளுநரும் முதலமைச்சரும் ஒரே புரிதலில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற இந்த ஆபத்தான கண்ணோட்டம் இருக்குல்ல, இதுக்கு வித்தியாசமே தெரில. தன்னோட எதிரின்னு சொல்கிற பாஜகவுக்கு இணக்கமாக போகிறதுக்கான ஒரு நடவடிக்கையில் இவங்க ஈடுபடுறாங்க. எந்த வகையிலையும் இதை டிஃபெண்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால இது ரொம்ப புத்திசாலித்தனமான முடிவு. ரொம்ப ரைட் டைமில் ஒருவேளை இதை அவர் நிஜமாக செயல்படுத்தினா சிபிஐ ஓரளவு இங்கு ஒரு அரசியல் தன் கட்சியை வளர்க்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்னுமே நீங்கள் பாருங்கள், ஒரு போலீஸ் ப்ரூட்டல் கவர்மெண்ட்டாக தான் இருக்க போகுது. இப்போவே நிறைய காட்சிகள் வந்துருச்சு. பள்ளி மாணவர்கள் போராடினாலே அடித்து விரட்டுறாங்க. நேற்று கூட ஒரு காட்சி இங்கே சுற்றிட்டு இருந்தது. இப்போ இங்கே வேளச்சேரி சைடுன்னு நினைக்கிறேன். போலீஸ் ஏன் அரெஸ்ட் ஆகிறோன்னு சொல்கிறோம், ஏன் எங்களை இப்படி நடத்துகிறீங்கிற மாதிரியான அதெல்லாம் வந்தது. இப்படி தான் இருக்க போகுது. எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த சினிமாவிலேருந்து இங்கே வந்தவங்க எப்படி அரசை நடத்துவாங்களோ அப்படி தான் இவரும் நடத்த போகிறாரு. இந்த கட்சியை சுமப்பதுங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளை அழிச்சிரும். அவங்களுக்கு ஆரோக்கியமானது இல்லை. கண்டிப்பாக சில கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வயசானதுனால தான் பேரப்பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக விஜய் சூப்பராக பண்ணுறாருன்னு சொல்லலாம். அல்லது அது வெவ்வேறு காரணம் இருக்கலாம். சிலருக்கு ஒரு மாதிரி வெறுப்பு இருக்கலாம். டிஎம்கேல சீட்டு கேட்டவங்களுக்கு சீட்டு கிடைக்காதனால அவங்களுக்கு ஒரு கடுப்பு இருக்கும். பர்சனலாக கம்யூனிஸ்ட் கட்சியில் மட்டும் எல்லாரும் அப்படியே எந்த சுயநல எண்ணமும் இல்லாமல் அப்படியே செயல்படுவாங்கன்னு நினைக்கலாம் நம்ம முடியாது. அதுக்கு பல இது இருக்குது. நீங்கள் சிபிஐலே பார்த்தீங்கன்னா தளி ராமச்சந்திரன் இருக்கார். மர்டர் கேஸு, ஆள் கடத்தலை, மிரட்டல், எல்லா கேஸும் அவர் பேரில் உண்டு. ஏகப்பட்ட கேஸ் அவர் பேரில் உண்டு. நாம் ஒரு குறைந்தபட்ச இதில் இருக்கிற எல்லாரோடையும் பகைச்சிக்கிட்டு தனித்தனி அரசியல் பண்ணி பிரயோஜனம் இல்லைங்கிறதுனால ஒரு ஒருங்கிணைப்பு தேவைப்படுது. அந்த வகையில் நம்ம ஒரேடியாக தூய்மைவாதம் பேச முடியாதுனாலும் கூட இந்த தாவேக்காவோடு இருப்பதுங்கிறது அவங்களுக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். அது தலைமையிலேயே ஒரு ஸ்பிளிட், அதாவது தலைமை குழுவிலேயே ஸ்பிளிட் வந்திருக்கோம். நீங்கள் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான இருக்கிறவங்க ஆதரவு நிலையிலையும் கீழே தொண்டர்கள் எதிர்நிலையிலும் இருக்கிறதா சொன்னீங்க. இப்போ தலைமை குழுவினே எடுத்துக்கிட்டாலும் சிபிஐயில் முத்தரசன் ரொம்ப ஓப்பனாக அந்த கல்யாண மண்டபத்தில் அவர் பேசினார். இக்கரைக்கு அக்கறை பூச்சின்னு போன ஆடுகள்லாம் இப்போ அங்கே திரும்பி வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். முதல் ஆடா வீரபாண்டியன் வர்ற மாதிரி தெரியுது. அடுத்தது சிபிஎம்மில் எடுத்துக்கிட்டோம்னா தாமு ஏகாசாவுடைய ஆதவன் தீச்சன்யா தொடர்ச்சியாக
தாவேகாவை கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்க பாலபாரதி முன்னாள் எம்எல்ஏ அவங்க கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. கனகராஜ் அவர் வந்து எழுத்துக்களில் கடுமையாக எதிர்க்கிறாரு. அப்போது இது வந்து ஒரு அப்பட்டமான ஸ்பிளிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கட்சியினுடைய தலைமை குழுக்கள் அந்த மாதிரி மேலிடத்துக்குள்ளேயே உருவாக்கியிருக்கு. சிலர் சைலண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் அதுவும் ஒரு மெசேஜ் தான். மௌனமும் ஒரு செய்தி தான். ரோஹிணியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆக்டிவாக எதுவும் பேசலை. எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? பிரச்சனை ஒன்றே எடுத்து வச்சுருக்காங்க. சப்போர்ட் பண்ணுற சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு, ஊழல் ஒழிஞ்சிருச்சு, பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லி. அதில் எனக்கு கடுமையான முரண்பாடு இருக்குது. நீங்கள் பல விஷயங்களை லஞ்சம் இல்லாமல் செய்ய முடியும். ஏன்னா என் டவுட் என்னென்னா, எஸ்பிஐ பேங்க் ரேஷன் கார்டு வாங்கினதெல்லாம் நேற்று ஒரு நியூஸாக வந்திருக்கு. கரெக்டாக சிந்தாமல் சர்க்கரை கொட்டினாருன்னு இந்த செய்தி வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா அந்த வைத்தரசில் தெரியும் உங்களுக்கு. சிந்தாமல் சர்க்கரை அள்ளி கொட்டினாரு. அந்த வடிவல ஜோக்கு தான் ஞாபகம். சிந்தாமல் ஊத்துறடே அப்படிங்கிற மாதிரி சிந்தாமல் சர்க்கரை கொட்டினாருங்கிறாங்க. இந்த பசங்கள்லாம் திடீர்னு ஊழல் ஒழிஞ்சிருச்சுன்னு பேசுகிறத பார்த்தா எனக்கு எங்கே எஸ்பிஐ பேங்க்கில் போய் பணம் ட்ராப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லஞ்சம் வாங்காமல் பணத்தை எடுத்துட்டாங்க போல். அந்த லெவலில் தான் இருக்குது. இல்லை, நேரடி கேள்வி, பத்திரப்பதிவு வெறும் பத்திர காசு தான் கொடுத்து பதிவு பண்ணுறீங்களா? இல்லை பத்திரம் எழுதுறவனுக்கு கொடுக்குறீங்களா காசு? அது எங்கே பத்திரம் எழுதுறவனுக்கு மட்டும் போதா? பத்திரம் எழுதுறவங்க பங்கு பிரித்து கொடுத்தா தான் அது போகும். டிரைவிங் ஸ்கூலில் எடுக்கிறீங்கல்ல, வண்டி ஓட்டுறீங்கல்ல, வண்டி ஓட்டி லைசன்ஸ் வாங்குறீங்கல்ல, டிரைவிங் ஸ்கூல் அவன் பாக்கெட்டில் வச்சுக்கிறான். மெஜாரிட்டி அங்கே தான் போகுது. டேபிளுக்கு இவ்வளவுன்னு போகுது. சரி, கனிம வளங்கள் அவங்க லஞ்சம்லாம் ஒழிச்சிட்டிங்கல்ல, ஏன் விலை ஏறுது? கனிம வள பொருட்களோட விலை ஏன் ஏறுது? இன்றைக்கி எப்படி 600 மீட்டருக்குன்னு நினைக்கிறேன் இதை எடுக்கலாம், மண் எடுக்கலாம், டெல்டாவில் எடுக்கலாம்னு இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. சரி, சாராயத்தில் உங்களுக்கு தான் இது கொடுத்துட்டீங்கல்ல, சம்பளத்தை ஏற்றிட்டீங்க, மற்ற பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சு, பார்ட்டி ஃபண்டு வாங்கலைங்கிறீங்க, சாராயம் விலை குறையணும்ல? எப்படி 100 ரூபா ஏறுது? கேஸுக்கு 100 ரூபா அதிகாரப்பூர்வமாக எப்படி ஏறுது? அந்த 10 ரூபா வாங்குறது எப்படி கண்டினியூ ஆகுது? அப்போது நீங்கள் எந்த இடத்துல வெறுமனே அவர்கள் செய்தியை உற்பத்தி செய்கிறாங்க, ஃபேக் நியூஸை உற்பத்தி பண்ணி அது வந்து பரவலாக இந்தியா முழுக்க கொண்டு போய் தள்ளுறாங்க. நேற்று ஒரு நியூஸ் ஒன்று கிளப்பி விட்டுருக்குறானுங்க. விஜய் வந்து உத்தரவிட்டிருக்கிறார். தளபதி விஜய், நார்த்தில் இதான் நியூஸு. தளபதி விஜய் ஆஸ்பத்திரியில் பேஷண்ட்டு செத்து போனால் ஃபீஸ் கிடையாதுன்னு தளபதி ஃபீஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு தளபதி உத்தரவு போட்டாருன்னு ஒரு செய்தி, ஒரு கார்டு ஓடிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகுதுன்னா, நார்த்தில் இந்த கார்டெல்லாம் இறக்கி விட்ருக்கேன். நார்த்தில் ரொம்ப சீரியஸ் கேஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே அட்மிட் பண்ண போகிறான். இந்த மாதிரி ஒரு 2 கேஸ் வந்துச்சுன்னா அதன் பிறகு இந்த ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலு சீரியஸ் கேஸை அட்மிட் பண்ண மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் பயமுறுத்திங்க விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதன் பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவன் ரிஸ்க் எடுக்க பயந்தான்னா கதை முடிஞ்சுது. பர்சனலாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆமாம், எல்லாருமே நாங்கள் இறந்துட்டா அப்புறம் காசு கொடுக்க வேணாம். ஆமாம், இந்த பிரச்சனை வரும். ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப கூட்டம் வரும்போது சில நோயாளிகளை எடுக்கவே மாட்டாங்க. எங்கள் தாத்தா ஒரு தடவை 90 வயசு, அப்போ 87-88 வயசு இருந்தபோது அவர் கடுமையான வயிற்றுப்போக்கு, அவர் அட்மிட்டே ஆனதில்லை அது வரைக்கும். அவர் நல்ல மழை தஞ்சாவூரில், அவரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலாக போகிறோம். யாரும் அட்மிட் பண்ண தயாராக. இது நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில். அடுத்ததாக எங்கள் இப்போ ரீசெண்டானா எங்கள் மாமனார் ஹார்ட் அட்டாக்கு ஃபெயிண்ட் ஆகி விழுந்துட்டார். இது இல்லை, பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஃபஸ்ட் எய்ட் பண்ண தயாராக இல்லை அவங்க. நீங்கள் அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு. அப்போது ஏதாவது அந்த சிபிஆர் பண்ணியிருந்தாருன்னா மேபி அவர் பிழைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பிரச்சனை என்னென்னா, சின்ன ஹாஸ்பிட்டலு, இங்கே ஏதாவது ஆள் இறந்து போயிட்டால் நமக்கு கெட்ட பேர் வரும்னு ஹாஸ்பிட்டல் பயப்படுறாங்க. அந்த பயம் இப்போ ரொம்ப தீவிரமாக இருக்குது. நீங்கள் பல மருத்துவமனைகளில் இந்த மாதிரியான தகராறு நடக்கிறத பார்க்கும்போது, இப்படி இவங்க சௌரியத்துக்கு இந்த மாதிரியான ஃபேக் நியூஸை இறக்கி விடுறதன் வழியாக அவங்க மேலும் மேலும் இருப்பை சிக்கலாக்குறாங்க. ஸோ இது ஓகே, நம்ம டிபேட் ஆகிறோம்னால இதுவும் கூட இடதுசாரிகளுக்கு ஒரு கூட்டணியில் இருந்தாங்கன்னா இது ஒரு பெரிய தலைவலி. இடதுசாரிகளுடைய கட்சிக்குள்ளே இந்த ஒரு கருத்து மோதல் அல்லது முரண் அப்படிங்கிறது ஒரு ஸ்பிளிட்டு மாதிரி உருவாகிருக்கிறத பார்க்க முடியுது. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, டிவிகேவோட யாரெல்லாம் அலையன்ஸில் இருக்கிறாங்களோ எல்லா இடத்துலையுமே இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் விசிகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த சமூக நீதித்துறைன்னு பேர் மாற்றினதை இவர் ரவிக்குமார் ஒன்று சொல்கிறாரு, வன்னியரசு அது ஒன்று சொல்கிறாரு. ஐயுஎம்எல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ ஆதரவுன்னு ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுக்கும்போதே எடுத்துகிட்டு போய் அவர் பேரை கொடுத்துட்டாங்க. காங்கிரஸில் செல்வ பெருந்தகை அவர் ஒன்று சொல்கிறாரு, மாணிக் தாகூர் ஒன்று சொல்கிறாரு. ஸோ இப்படி தாவேகாவோட கூட்டணி போன எல்லா கட்சிகள்லையும் இந்த பாதிப்பு வந்திருக்கு. ஆமாம். இன்னொன்று, உள்ளே இருந்த முரண்பாடு இப்போ ரொம்ப பட்டவர்த்தனமாக வெளியில் வருது. அதாவது ஏதோ ஒரு 2 தரப்பும் இன்னொரு தரப்பை சகிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போது அந்த ரியல் டேமேஜ் வந்து வெளியில் வருது. கிருஷ்ணசாமி வாண்டியார் தஞ்சாவூரில் காங்கிரஸில் ஒரு முக்கியமான புள்ளி. அவர்
மாணிக்கம் தாக்கூர் தலைவரான பிறகு வந்து சந்திக்கிறாரு. ஆனால் செல்வ பெருந்தகையை சந்தித்த மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, அவரை குறிப்பிட்டு அவர் ரொம்ப அப்போல்லாம் ஆக்டிவாகவே இல்லை. இப்போ திரும்ப வந்து சேர்றாரு. இது வந்து ஒரு என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு கேஸ்ட் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவேன். நான் வந்து உன் வாசலில் நிற்கிறதா அப்படிங்கிறது தான். இப்போ அவர் வர்றாரு. இந்த முரண்பாடு இப்போ தானே வெளியில் வருது, இதுக்கு முன்னாடி இது வரல. இந்த தாவேக்கா அதுக்கு அப்புறமா பிரவீன் சக்கரவர்த்தி யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், சில கருப்பு ஆடுகள் தாவேக்காவோட கூட்டணி சேர்றதை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கருப்பு ஆடுன்னு யாரை சொல்கிறாரு? இதுக்கு முன்னாடி அவர் பேசியிருக்க மாட்டாங்க, ஒருவேளை இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ தாவேக்கா கூட்டணி உள்ளே இருந்த அமுக்கி இருந்த முரண்பாடுகளை வெளியில் கொண்டு வருது. இது கட்சிகளை டேமேஜ் பண்ண தான் செய்யும். இப்போ விசிகா கம்யூனிஸ்டுகளை விட கிரிட்டிக்கல் நிலைமையில் இருக்காங்க. கம்யூனிஸ்டாவது ஏதோ ஒரு வகையில் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதை கேட்டு அவங்க வந்துடுவாங்க. பட் ஒருவேளை விசிகா வந்து கூட்டணியிலேருந்து வெளியில் வரேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே இருக்க பல பேர் அங்கே போயிடலாம், ஏகப்பட்ட பேர் அந்த பக்கம் போயிடலாம். இவர் வெளியில் வந்தாருன்னா 4 பேர் கூட வருவாங்க. உள்ளே இருந்தால் அந்த 4 பேர் போனால் எது குறைவான டேமேஜ் அப்படின்னு முடிவெடுக்கிற நிலைமை தான் விசிகாக்கெல்லாம் வரும். எனக்கு தெரிஞ்சு முஸ்லீம் லீக் வந்து இனிமேல் ஒரு இஸ்லாமிய அரசியலை, இஸ்லாமியர்களுக்கான ஒரு அரசியலை நடத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க கிட்டத்தட்ட அந்த முன்னாடியே அந்த நற்பேக்க நிலையில் தான் இருந்தாங்க. இனிமேல் அவங்களால வெளியில் போய் அதை வெளிப்படையாக பேச முடியாது. ஸோ தாவேக்கா வந்து பாஜகவுக்கு செஞ்சு கொடுத்துருக்குற ரொம்ப பெரிய சகாயம் என்னென்னா, அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேயர்ஸை வந்து இல்லாமல் ஆக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் சின்ன பிளேயர்ஸ்ன்னு சொல்கிறத விட தமிழ்நாட்டில் முற்போக்கு அரசியலில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண சக்திகளை நான் சொல்கிறது நம்பரில் சின்ன, அதாவது ஒரு மாரல் ப்ரெஷரை கொடுக்கறதுக்கு இருந்த எல்லா கட்சிகளையும் கிட்டத்தட்ட அரசியலில் இரலவெண்ட் ஆக்கியிருக்காங்க. தேவையில்லை, அது ஒரு டெட் வெயிட்டு, அவங்க இல்லாமலே நீங்கள் ஜெயிக்கலான்னு சொல்லி. இப்போ திமுகவில் அவர்கள் தான் நிறைய விஷயங்களில் ப்ரெஷர் போட முடியும். இப்போ சாம்சங் விவகாரத்தில் சிபிஎம் இப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலைன்னு சொன்னால் ஏதோ ஒரு தீர்வை நோக்கி அரசை நகர்த்துறதுக்கான நிர்பந்தம் வராது. அதே போல் தான் அந்த 12 மணி நேர வேலை அதுக்கும் ஒரு ப்ரெஷர் வந்து கூட இருக்க கட்சிகளை நம்ம அனுசரிக்கணுங்கிற நிர்பந்தத்துலேருந்து தான் அதெல்லாம் வருது. இப்போ இவங்க இல்லைன்னும் போது அது ஒரு அப்பட்டமான முதலாளித்துவ அரசாக்கும். ஆமாம், ஒரு வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் எல்லாம் இனிமேல் தேவையே கிடையாது அப்படிங்கிற நிலைக்கு இந்த சூழல், தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வந்திருக்கு. நீங்கள் அந்த 40 நாள் செய்தியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 40 நாளில் வர 40-50 நாளில் வர செய்திகளை பார்த்தோன்னா நம்ம எந்த அளவு சரிவை சந்திச்சிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். மிக முக்கியமான பல விவகாரங்கள், யூஜிசி ஆகட்டும் அல்லது இந்த பக்ரீத்துக்கு பொது இடத்துல பலியிடுற பிரச்சனையாகட்டும், தமிழ்நாடு எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் தடையை உடைச்சிக்கிட்டு வந்து வெளியில் ஒரு வாரம் முழுக்க விவாதிப்பாங்களோ அந்த எந்த செய்தியும் விவாதிக்கப்படலை. அப்படி ஒரு செய்தி வருதுன்னா உடனடியாக இவங்க ஒரு கண்டென்ட்டை உள்ளே இருக்குவாங்க. ஒன்று சண்முகம் ஏதாவது பேசுவார், இல்லை வேறு யாராவது ஏதாவது பேசுவாங்க, இல்லை திடீர்னு வந்து ஆமாம் எனக்கு இவரே ஃபோன் பண்ணி பேசினாருன்னு சொல்லி காதர் மொய்தீன் ஏதாவது பேசுவார். இவங்களே வேறு ஒன்று உற்பத்தி பண்ணி விடுவாங்க, ஏடிஎம்கே அலையன்ஸ்னு சொல்லிட்டு. அது மட்டுமே ஒரு நீண்ட காலம் விவாதத்தில் இருந்தது. ஸோ டைவர்ஷன் பாலிடிக்ஸ் ரொம்ப உச்சத்தில் இருக்குது. அண்ட் வெறுமனே இந்த ஒன்றுத்துக்கும் ஆகாத கண்டென்ட்டு, சர்க்கரை சிந்தாமல் கொட்டினார், அப்படியே நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குது, ஐயோ அவரை பார்த்துட்டேன், செங்கோட்டையன் வந்தோடனே எந்திரிச்சு நின்ட்டாரு அப்படின்னு வீடியோ பார்த்துட்டேன். அடுத்து இவரை விஐபி வந்த உடனே எந்திரிச்ச முதல்வர் அப்படின்னு. அது எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்தால் தன்னோட மூத்தவங்க எந்திரிக்க தான் செய்வாங்க. இப்படி வெத்து செய்திகள், ஒன்றுத்துக்கும் ஆகாத செய்திகள் தான் ஒட்டுமொத்த ஊடக பரப்பையும் நிறைச்சிருக்கு. இப்போ கடைசியாக ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ இவர் வந்து நாங்கள் தனியாக நிற்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு இந்த சிபிஐ, சிபிஎம், சிபிஐ-எம்எல் ஒரு ஒருங்கிணைப்பு உருவாக்குனாங்க. இப்போ அதன் மூலமாக எங்களுக்கு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இருக்குது, நாங்கள் தனியாக நிற்கவும் தயாராக இருக்கிறோம், எங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறத மக்கள்கிட்ட நாங்கள் பரிசோதனை பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து தாவேக்காவோடு சேரலைனா கூட தனியாக நிற்போம் தான் சொல்கிறாங்களே தவிர திமுக கூட்டணிக்கு போகும்னு சொல்லலை. அப்போ கம்யூனிஸ்ட்டுகள் தனியாக நின்று அவங்க வந்து ஒரு பலத்தை காண்பிக்கக்கூடிய அளவுக்கான இடத்துல தமிழ்நாடு அரசியலில் இருக்கிறாங்களா? இல்லை, ஆனால் அதை தவிர வேறு வழி இல்லை. இப்போது இது வந்து நான் எங்கே போகவும் தயார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடைக்கால ஏற்பாடு ஒன்று வேணும்ல. இப்போ எடுப்பில் இங்கேருந்து அங்கே தாவுனா நம்பகத்தன்மை போயிடும். இப்போ தனியாக நிற்கிறாங்கன்னு வச்சுங்க, அதில் இருக்க ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியை பார்ப்போம். தாவேக்கா வேத்து தானே நிற்கணும், இப்போ தாவேக்கா வேத்து பேசணும்ல. ஆமாம், அப்போ ஏதாவது ரப்சர் வரும்ல, ஒரு காரணத்தை உருவாக்கிட்டு போகலாம். இது முதல் ஸ்டெப். அது எடுப்பில் இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணால் அது பாமக வைகோ மாதிரி ஆகிடுமே. இதில் சந்தோஷமாக இருக்குது, வைகோ சந்தோஷமாக இருப்பார், அப்பாடா நமக்கு ஒரு தடவை ஒரு எக்ஸ்ட்ரா சீட்டு கிடைக்கும்னு. ஆனால் வரலாறு சொல்வது என்னென்னா,
வைகோ மட்டும் கூட இருந்தால் கூட அவருக்கு எப்போதும் அவர் நினைக்கிற சீட்டெல்லாம் கிடைச்சது கிடையாது. இது மிச்சம் இது இருந்தால் எடுத்து போடுற மாதிரி நிலைமை தான் இருக்க போகுது. இது ஒரு இடைக்காலமாக தான் இருக்கும். திமுகவோட வருவாங்களா என்னங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் இந்த தாவேக அரசு இதே ரூட்டில் போகும்போது, ரூட்டை மட்டுமே நம்பி அரசியல் பண்ணலாம், வெறும் ப்ராப்பகண்டா மட்டுமே அரசியல் பண்ணலாம், அந்த மூஞ்சி பாலிடிக்ஸ் மட்டும் பண்ணலாங்கும்போது அது முதல் நெருக்கடியை உருவாக்க போகிறது கம்யூனிஸ்டுகளுக்கு தான். அது ஒரு தொழிலாளர் விரோத அரசாக தான் இருக்க முடியும். பேருந்துகள் குறைக்கப்பட்டிருக்கு. 700 பேருந்து குறைச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நான் குறைக்கலைன்னு ஒரு பதில் வரல இப்போ வரைக்கும். இல்லை, எல்லா பேருந்துகளும் ஓடுது அப்படின்னு ஒரு தகவல் வரவே இல்லை. ஃபேக் நியூஸ் தான் வருது. ஸ்கூல் டைமில் எக்ஸ்ட்ரா பஸ் விடுறோம் அப்படிங்கிறாங்க. இது போன்ற இதெல்லாம் வரலைன்னு சொன்னால் இவங்களுக்கு தான் பெரிய ப்ரெஷராக இருக்கும். அதனால் இது ஒரு தாவேக்காவை எதிர்ப்பதற்கான, அல்லது இல்லை நாங்கள் அவங்க கூட இல்லை, என் கையில் அந்த என் தோளில் அந்த பாவத்தை ஏற்றிடாதீங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுக்காகவும் இது இருக்கலாம். பட் தனியாக நின்று இனி ஒரு பெரிய பிரம்மாண்டமான வெற்றி பெறுவதுங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஆப்வியஸ்லி உள்ளாட்சி தேர்தலில் அவங்க தன்னோட பவரை நிரூபிக்க வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு பார்த்தா வீரபாண்டியனோட கருத்து நாம் கேலி பண்ணுறதுக்கோ அல்லது இது இயலாமைன்னு சொல்கிறதுக்கோ இல்லை. இது சரியான முடிவு. ஏன்னா இந்த குறைஞ்சபட்சம் கடைசி வாய்ப்பு இப்போது ஏதோ ஒரு தொழிலாளர் யூனியன் இருக்குது, அவங்க யார்கிட்ட போய் நிற்பாங்க? பார்ட்டியினுடைய நம்பகத்தன்மையை காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்னொன்று, வெளியில் இருக்கிறவங்களுக்கும் திடீர்னு இப்போ தான் தமிழ்நாட்டில் சாதாரண மக்கள் போராட்டம் நிறைய நடக்குது. கோயம்புத்தூரில் வேளாண் கல்லூரி மாணவி உள்ளே இறந்து கிடக்குறாங்க, கொலையாக போராடுறாங்க. அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறதுக்கும் அதை தொடர்ச்சியாக நடத்துறதுக்கும் ஒரு ஆள் வேணும்ல, ஒரு அமைப்பு வேணும்ல. அவங்க யார்கிட்ட போவாங்க? சாதாரண மக்கள். அப்போ கம்யூனிஸ்டுகள் வெளியில் வர்றதான் என்ன கேட்டால் சரி. குறைஞ்சபட்சம் நம்ம தட்டுறதுக்கு ஒரு கதை இருக்கும். இவங்களும் போய் அந்த பனையூர் பார்ட்டியில் மிக்ஸ் ஆகிட்டாங்கன்னா மக்கள் ஒரு மாதிரி உதிரி போராட்டங்களாக இருக்கும். அதனால் பிரயோஜனம்னு ஒன்று இருக்குது. அணைகளை எதிர்கொள்ளக்கூடிய கவசமாக மாறிட்டாங்கன்னா சிக்கல். அது அந்தளவு வலுவாக இருக்குமான்னு தெரியாது. பட் நம்மளோட விருப்பம் அது. இது ஒரு சரியான ஸ்டெப். இதில் சும்மா ரொம்ப குழ கண்டுபிடிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. வீரபாண்டியன் நிலைப்பாடு இதில் உறுதியாக இருந்தாங்கன்னா அது ரொம்ப சரி. ஈவன் அவங்க திமுகக்கு போகிறாங்களோ போலையோ அல்லது வேறொரு அமைப்பை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அதெல்லாம் நம்ம விவாதிக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அது அந்த கட்சியோட முனைப்பும் தேவைப்படுது இல்லையா? இப்போ அவங்க வரவேற்க தயாராக இருக்கணும், அல்லது 2 பேருக்கும் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஏதோ ஒன்று இருக்கணும். அது வெறுமனே சிபிஐ மட்டும் அதை செய்யணும்னு நம்ம நிர்பந்திக்க முடியாது. ஒன்று என்னென்னா, ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இது ரொம்ப சரியான ஒரு முடிவு. கட்சி பலியாகாமல் தடுப்பதற்கு இந்த குத்துப்பாட்டு கழகத்தில் காலாவதி இடம் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் ஒரு உறுதியாக இருக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஓகே. ஸோ ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே நாங்கள் தூக்கிட்டோம், ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கிட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த சூழலில், தாவேகா பேசிட்டு இருந்த சூழலில் அதில் முதல் ஓட்டையை கம்யூனிஸ்டுகள் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இடதுசாரிகளின் நிலைப்பாட்டை ஒட்டியே எங்களுடைய நிலைப்பாடும் இருக்கும்னு சொன்ன திருமா என்ன பேச போகிறார், என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாருன்னு தெரில. பார்க்கலாம்.